ஹலோ. ஓய், என் ஐயா சுகமாக இருக்கிறீங்க? ஆனால் நல்ல நிறமாக வந்துட்டேன். ஒம்மாடி, நல்ல நிறம் உள்ளதுக்கே நிறம் தானே, நல்ல நிறம். அந்த மீசை எடுத்தா போல, அந்த மீசை முறுக்கு மீசை எடுத்தா போல கொஞ்சம் இதாக கிடக்கு. நான் இங்கு பாட எப்படி பாட்டேன் தாயே நீ கண்ணுறங்கு போட்டு என்னோட மடி சாய்ந்து தாயின் பாதம் சொர்க்கமே. ஒரு பாட்டு படிக்க விடண்டாப்பா, அப்படி கத்தி கத்திருக்கா. நேசன் வந்து ரங்குறான். அப்ப இது என்னடா புதுசா வர்றான்னு, ஐயோ அண்ணா வீடு அரசு எப்படி இருந்தீங்க? ஐயோ சரி 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 சரி. சுமாரி ஆக டக்குன்னு மதிக்காது. ஆறு மறந்து கதை என்ன கதை? அது ஒருத்தருக்கும் சொல்லல, எங்களுக்கு ஏரியா. அப்புறம் என்ன எந்த காலம் வந்துருக்கு? அவங்கள காசு கொண்டு வரத்தில கிருஷ்ணாபங்கள் வந்தவங்க. உண்மையான அன்பில வர இல்லையா? அன்பில வந்திருந்தா கதை பிழைச்சா கார வித்தாச்சு போறதுக்கு ஆசையானா நல்ல கதை. என்ன அவருக்கு சொல்லி விடுறான், தங்கப்பாவும் அவனை உடைச்சாலும் கடைசி வரைக்கும் ஒல்லியும் பித்தளை ஒன்றும் வராது, பவுன் தான் விடுவோம். ஐயோ கடவுளே, இந்த செல்லத்தை பார்த்தாது சந்தோஷம். 10 கறியோட சாப்பிட்ட மாதிரி கிடக்கு. நல்லா கொமித்து விடுவார், அதுதானே அவனுக்கு இந்த கேள்வி. என் பிள்ளையும் கண்டது சந்தோஷம். எனக்கு இன்றைத்தான் நிம்மதியாக நிறுத்திட வேணும். எனக்கு காசு கொண்டு வந்து 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 பார்க்கணுமெண்டு இல்லை, நீங்கள் வந்து பார்த்தால் காணும். என்ன சரியோ? முன்ன கல்லா எப்படி கதை? ஓ சொல்லு, அடிக்க இரு சொல்லு, இரு இரு நீ இரு. அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தொட்டிலடியில் வந்து நிற்கிறோம். அதாவது தொட்டிலடின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், எங்கே வந்திருப்போம், என்னத்துக்கு வந்திருப்போம்னு சொல்லி. அதாவது நீண்ட காலமாக வந்து என்ன சொல்கிறேன், நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்குள்ளேயுமே வந்து தொட்டிலடி அம்மாங்கள்கிட்ட போங்க, வளலாங்கள்கிட்ட போங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கொமெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்கள வந்து நிறைய நாளாக இருக்கும் நீங்கள் பார்த்து எங்களோட வீடியோக்களில். அப்போது வந்து எங்களோட அம்மாக்கள் மாதிரி பழகக்கூடியவங்க தான் வந்து தொட்டிலடி அம்மாக்கள். அவங்களோட வீடியோக்காக வந்து நிறைய பேர் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இருந்தீங்க, அது வந்து எங்களுக்கும் தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அன்றைக்கு வந்து தொட்டிலடி அம்மாக்களை தான் வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம். அதுக்காக வந்து இப்போ நாங்கள் இதுக்கு முதல் வந்து இப்போ எங்கே போயிட்டு வரோம்னு சொன்னால், வளலாங்கள்கிட்ட போயிட்டு அப்படியே தான் வந்து இன்றைய தினமே வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கும். ஆனால் வந்து போஸ்ட் பண்ண போகிறது கொஞ்சம் லேட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அதில் வந்து இன்றைய தினம் வந்து தொட்டிலடி அம்மாக்களை போய் சந்திக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அம்மாக்களுக்கான ஒரு சில கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. எங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் இல்லை, ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதாவது வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அக்காவரால் வந்து இதை வந்து கொண்டு கொடுங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட இல்லை, விதுஷன் என்ற படியன்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அனுப்பியிருக்கோம். நாங்கள் ஜெயிலில் இருக்கும்போதே வந்து அந்த கிஃப்ட் வந்து இன்னும் அம்மாக்களை கொடுபடலை. அப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அம்மாவோட அந்த ஒரு கிஃப்டையும் வந்து இன்றைய தினம் நாங்கள் கொண்டு போயிட்டு கொடுத்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த போகிறோம். அதுக்கு முதல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோலில் கதைக்கும் போதே வந்து பயங்கர ஒரு கவலையோடையும் எமோஷனலாகவும் வந்து கழிச்சிருந்தாங்க. நாங்கள் அந்த கோல்
கதைச்சி அந்த வீடியோ போட்டிருப்போம். அந்த டைமில் வந்து பார்த்துருப்பீங்க. பயங்கர ஒரு ஆர்வத்தோடையும் அவங்க எங்கள் மேலே எவ்வளோவுக்கு ஒரு பாசம் வச்சுருக்காங்கன்ற வந்து அந்த ஒரு கோலில் கதைச்ச வந்து ஒரு 2-3 நிமிஷமுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பயங்கர எமோஷ்னலாக வந்து காய்ச்சிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து நிறையவே மிஸ் பண்ணுவாங்க. எங்களையும் சரி அண்ணாவையும் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க. முடிஞ்சால் நாங்கள் இன்றைக்கு போயிட்டு அண்ணாவையும் வந்து ஒரு வீடியோ காலில் வந்து அவங்கள காட்டி ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்களுக்கான அந்த மாதாந்த உதவி காசும் வந்து இன்றைய தினம் கொடுக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போன மாத காசு கொடுத்துட்டாரு நினைக்கிறேன். அண்ணா இந்த மாத காசு கொடுக்கணும். அப்போ அண்ணாவுக்குமே வந்து அந்த காசு அனுப்புகிற அண்ணா வந்து இன்னும் அண்ணாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த காசு வந்து இன்னும் அனுப்பலையா. அப்போ கூட அண்ணா சொல்லியிருந்தேன், நான் அடுத்து கேட்டிருந்தேன் அம்மாக்களுக்கு வந்து மாத காசு கொடுக்குற என்ன மாதிரி என்னான்னு சொல்ல. இந்த காசு இன்னும் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வரல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ வந்து அந்த காசை கொண்டு கொடு, அது வந்து அண்ணா போடுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காசையும் நாங்கள் இன்றைய தினம் வந்து கொண்டு கொடுக்கப்புறம் அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உண்மையில் எங்களுக்குமே வந்து பெரிய ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்குது. வந்து அம்மாவையும் ஐயாவையும் வந்து போய் பார்க்குறது, அவங்களோட அந்த இருக்க போகிற அந்த ஒரு சில நிமிடங்களில் வந்து என்னென்ன நடக்குது, அவங்க எப்படியான கதைகள் எங்களோட சேர்ந்து அன்பு பரிமாற்றங்கள் நடக்க போகின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, அதாவது வந்து நான் இப்போ செல்ஃபியில் போட்டு நான் 2 பேரும் வந்து காய்ச்சிருப்போம். எங்கள்கிட்ட அந்த ஸ்டாண்டு வந்து உடைஞ்சிட்டு, அது வந்து அந்த நட்டு வந்து அது ஒழுங்கான இதில் ரப்பராக இருந்தபடியாக அந்த நட்டு வந்து உடைஞ்சிட்டு அதால் வந்து ஒன்றுமே செஞ்சு நான் போயிட்டு அதால் வந்து நான் தனியாக இருந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நாங்கள் தொட்டிலடி அம்மாக்கள்கிட்ட போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா போகிற வழியில் இடையில வச்சு கண்டினியூ பண்ணி போகலாம். சரி, நாங்கள் இப்போ வந்துட்டோம் அம்மாவோட வீட்டு பக்கத்தில். அதாவது வந்து இன்னொரு 200-300 மீட்டர் தூரத்தில் அந்த அம்மாவோட வீடு இருக்குது. இப்போ நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த அம்மாக்களோட போயிட்டு கதைக்கிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் 3 பேரும் ஒன்றா வருவோம். இன்றைக்கு அண்ணா இல்லாமல் நாங்கள் 2 பேரும் தனியாக போகிறோம். அப்போ அதுவுமே அவங்களுக்கு பயங்கர ஒரு அப்செட்டாக இருக்கும் புலங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு கவலையாக இருக்கும். அவங்களோட அந்த மனசில் உள்ள ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்து அம்மாக்களோட போயிட்டு கலந்துரையாட போகிறோம். உண்மையிலே பெரிய சந்தோஷப்படுவாங்க. ஏன்டா அவங்க வீடியோவில் ஆண்டும் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக சந்தோஷப்பட்டு காய்ச்சிருந்தவங்க. அதே மாதிரி நேற்றும் வந்து அக்னியோட காய்க்கும்போது நிறைய அழுதவங்க தானே, அழுது காய்ச்சோம் அம்மா. இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் அம்மாக்களோட போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரமாச்சு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம். நிறைய நாளை போகிறதுக்கெல்லாம் வேற ஒரு இதாக தான்டா பாரு, நல்ல ஒரு நல்ல சோலை. ஏன்னா அம்மாவோட மரமும் வந்து நல்ல மாமரத்துனால தான் சும்மாரி ஆக டக்குன்னு மதிக்காது. நினைக்காமே இப்போ வந்து கவனம் வேறுக்குதாப்பா கண்ட வாட்டுக்கு சரியா வெயிலா கிட. ஓ வெயில் மறந்துட்டானே. ஆறு மறந்து கதை என்ன கதை அது ஒருத்தருக்கும் சொல்லலாம். எங்களுக்கு ஏரியா அப்புறம் என்ன உடுப்படுக்கிறீர்கள் அது அவனல்ல எடுத்து யாழ்ப்பாணத்திரியாக உடுப்படுத்தானுங்க. அப்போ நின்று இதில் ஏற்றிக்கொண்டு போகிறாங்க, மறைச்சி ஏற்றிக்கொண்டு போகிறாங்க, மரங்கள் செடிகள் ரெண்டு கதைச்சு கொண்டு போகிறாங்க. என்ன ஐயோ என்ன சரி சரி சரியா கதிர இல்லையா வேறு எடுத்துட்டு ஓ நாங்கள் மறக்கல ஒரு நாளும் விளங்கோ கொஞ்ச நாளா எனக்கு கோல் அடிக்கல நீங்க அது ப்ரோ எனக்கு அடிக்கல நீங்கள் எடுக்க இல்லை கண்டேன் கதிரி எடுத்து குடும்பம்னா வந்து நீ இருக்கிறீர்.
அது ஒன்றும் செய்யலாம் மறதி என்ன அக்கினியா கண்டதுக்கு கவிதாச காண இல்லை அப்போ அண்டு அங்க வந்த இடத்துல அப்ப அவன் அம்மா நான் இல்லை நான் யாழ்ப்பாணம் போயிட்டேன் நீங்கள் கராத்துக்கு போட்டானோ மகன் எந்திரிச்சேன் இப்போ வாகனம் திருத்துறது போயிட்டோம் அப்போ அந்த டைமில் நான் அவங்கள பார்க்கல அங்கட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சேன்னு திரும்ப காய்ச்சி ஒரு பிரயோசனே இல்லை இருந்தாலும் அதால் தானே என் பிள்ளை இப்படி நாடு கடந்து போகுது அல்லாட்டி என் பிள்ளை போக மாட்டான் இனி வர மாட்டான்னு நினைச்சிட்டோம் வருவான் வந்து வடியா சந்தோஷம் காய்ச்சி சிரிச்சு போயுது அம்மா அண்ணாவோடைய வீடியோ கொள்ள வைக்கணும் அண்ணா கெடுதா பாப்பான் அதான் நானும் பார்க்கணும் ஆசையாக கிடக்கம்மா ஆள் ஒன்லைன் பாரு இல்லைங்க வீடியோ எடுக்க போயிட்டு போலோட கால் வீடியோ எடுக்க போனானோ ஜெர்மனியில் நின்றவனா வந்து வேறு எங்கேயோ நின்றதாண்டு சொல்லி 2-3 ஐயா மாதிரி இருக்காங்கம்மா நமக்கு அடியண்டா உள்ள அடிச்சுட்டே இருப்பாங்க அதில் ஆளுக்கு ஒரு அடிச்சு பார்ப்போம் கோல அண்ணாவுக்கா என்ன மாதிரி கட்ட மாட்டோம் அப்பாவே இருக்கு ஆள் அடிக்கடி வார அவனே நேசன் இல்லை நேசன் ஐயோ அடிக்கடி வரும் அப்படியே அண்ணாவோட கதைக்கிறேன் அண்ணாவோட கதைக்கிறேன் இதுதான் கேட்பேன் ஓமம்மா அவன் சுகமாக இருக்கிறான்னு சொல்லுவான் அது சரியா ஆள் நேற்றும் வந்து அங்கே பிறந்த நாள் விட்டு தமக்கேண்ட மகன் பிறந்த நாள்னு சொல்லி சொன்னேன் ஆள் ஆன்சர் பண்ணா ஆள் அங்கேயே கடவுளே இதில் இருந்தேன் பிள்ளை கடைசியாக கேட்டது அம்மா நான் வராட்டி நீங்கள் என்ன செய்வேன்னு கேட்டவன் என்ன வராட்டி இங்கே வராட்டி என்ன செய்வேன் ஐயோ என்ன அதேன் பொன் வாய் மாறி வராமலே விட்டானே அதுதானே சரி ஏன் வராம விட்டுன்ற என்ன உண்ட கதை இப்போ நீ அடுத்தடுத்த மாதங்களில் வருவோம் நாங்கள் உங்களை விடுவோம் நாங்கள் என்ன ஒட்டிக்காவோ வெட்டி பார்க்க மாட்டேன் அம்மா செத்தாவோ இருக்கிறாவோ ஐயா அம்மாண்டு ஒருக்கா விட்டுட்டு அம்மா நாங்கள் நான் கதையை கேளு நாங்கள் வீட்டை விட்டு வலிக்கிறோம்னே முந்த நாளில் இருந்தேன் நாங்கள் அம்மா இன்னும் சாப்பிடல உங்களை பார்த்து தான் டே சாப்பிட்றோன்ட்டு காலையில் ஆமா இந்த முட்டை கறியோட சோறு போட்டு கூட இங்கே முட்டை கறியெல்லாம் சமைச்சு வச்சுக்கலா இல்லை நான் போகல வேறு கடையில் சாப்பிட்றோண்ணா நீங்கள் உங்களுக்கு வந்து சமைச்சிருக்கீங்க இப்போ நாங்கள் வர முதல் நாங்கள் வாரம் சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தா சாப்பிட்ற எல்லாரும் அர்த்தம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சமைச்சிருப்பீங்களா வடிவா ஒரு நாளைக்கு சரியோ வேணுமெண்டா நாங்களும் பாரோம் சரியா வந்து வடிவா சமைச்சு வடிவா சாப்பிட்டு அந்த பெட்டில் வடிவா கட்டியில் படுத்து கிடந்து ஒரு நாள் கிடந்து ஓடு போவோம் சரியா சொல்லுவியல் இந்த சொல்லுத்தான் இனிய எந்த காலம் மாதிரி அவங்கள இந்த காசு கொண்டு வரத்திலாம் கிருஷ்ணாபங்கள் வந்தவங்க உண்மையான அன்பில் வர இல்லையா அன்பில் வந்திருந்தா அது கதை பிழைச்சா இல்லப்பா நான் உண்மையான அன்போடாம பழகினேன் 3 என்ற பிள்ளைகள் தெய்வங்கள் என்று சொல்லித்தான் கடும் கோபத்தில் இருக்காள் அவங்க வந்து இப்போ என்னென்னா மன கவலையெல்லாம் கதைக்கும் அவ்வளோ இல்லையா மற்றபடி கோபத்தில் இல்லை குவைக்கிற ஆளு என்ன அதுதான் இங்கே சத்தியமாக சொன்னால் நம்ப மாட்டான் நீ வீடியோக்கள் பார்த்தா தெரியும் வீட்டை விட்டு ஒரு இடமே போகல அவ்வளோ நாளைக்கு நேற்றில் இருந்தால் வலிக்கிறோம்னது இந்த பைக்கிங் டாக்குமெண்ட்ஸ் எடுத்த முந்தின நாள் தான் அதுக்கு பிறகு தான் வீட்டை விட்டே வலிக்கிறோம் அடுத்த காரை வித்தாச்சு இல்லை போகிறதுக்கு ஆசையா நான் நல்ல கதை என்ன எங்கே தமிழன் வச்சிருக்கிறான் எங்கே தமிழன் வச்சுக்கிறேன் அந்த தமிழன் தண்டுக்கிறான் இல்லை அது அவங்க காரில் வச்சுக்காங்க அவனிட்டும் கிடக்க கொடுத்தாச்சாங்க நீ தெரியா வழியில் போகிறனாக்கா சில அதிலான ஓடி தெரிஞ்சவன் அங்கே நின்று உடுப்புகள் விதமாக எடுத்து பொண்டா போட்டு பார்க்குறார் இந்த காய்ச்சட்டை அந்த காய்ச்சட்டை அது 50 ரூபாய்க்கு உடுப்பு கிருஷ்ணா இவன் வந்தவன் அக்னி நான் இல்லையே அண்டை நீ இல்லை இல்லை இவன் தான் நின்றவர் அவர் சிவப்பு டிஷர்ட்டு 2 பேரும் ஒரே கலரில் ஷர்ட் போட்டுருந்தவங்க கிருஷ்ணாவும் அக்னியும் நீ வீடியோ பார்க்குறல இதெல்லாம் அங்கே பார்த்து நீ யாரும் காட்டுறேன் எனக்கு அங்கே அந்த அவளோட எனக்கு கிருஷ்ணாவோட கதைக்கிற மனுஷி உலண்டில் இருக்கிறவ உடனே சொல்லுவா உங்களுக்கு அவ தான் சொன்னது கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணது நான் புட்டை வச்சு கொட்டி இதில் வச்சு சாப்பிடுவோன்னா நேசன் வந்துடுறங்கிறான் அப்போ இது என்னடா புதுசாக வர்றான்னு ஐயோ அண்ணா வீட்டில் அரெஸ்ட் பண்ணு
எப்படி இருந்தீங்க என்ன நான் நம்பவே இல்லை. ம் பேருந்து ஒரு ஆள் கொண்டாந்து வீடியோ காட்டினாரு. இந்த வேறுங்க கிருஷ்ணா கதைக்கிறான் டிஷர்ட்டோட ஓட விட்டு திராத்தி விட்டேன். ஓடுறா உடனே ஓடுறான்னு திராத்தினான். வளவுக்க வராத வாமாட்ட சொன்னான். இவன் வீடியோ இப்படி கொண்டாந்து காட்டினான்டா பேருந்து வளவுக்க வர விட மாட்டேன். உடனே போனவன் அந்த போக்கு. அதான் வாராகலாம் கலைச்சி ஆடி தான் என்ன இல்லை எந்த பிள்ளை அப்படியா சரி அப்படித்தான் இயற்கை. அவன் புதினமாக ஒன்றும் செய்ய இல்லை. உலகத்தில் நடக்கிறது இயற்கை தான். அதனால தானே எந்த பிள்ளை இந்த இடத்த மறந்தது. எந்த இடத்த மறந்து இந்த கதை உனக்கு விளங்குது இல்லை. இப்போ நாட்டு நடப்பு உனக்கு விளங்குது இல்லை. விளங்குது விளங்குது நம்மான விளங்குது. எந்த பிள்ளையோட இருக்கா கதைக்கவே ஒரு வார்த்தை கதை. அதானம்மா நான் மெசேஜ் போட்டிருக்கேன். இப்போ ஆள் பார்த்து அடிக்கும். ஒரு செல்ஃபி ஒன்று அனுப்பி விடுவோம். ஒரு பார்த்தா இருக்க கோலடு சொல்லி இந்த பிள்ளையோ இருக்கா பார்த்தா தன்மைன மாறும். அதெல்லாம் அம்மா என்னண்டா விளக்கம். அவங்க எல்லாம் வந்து உங்களை குழப்புறதுக்கு அப்படி இப்படி அதை கொண்டு காட்டுற அந்த கதை ஒன்றும் போனாம். அவங்க குழப்பி ஒரு படம் தேவையில்லை. குழப்பி ஒன்றும் செய்யல. குழப்ப முடியாது கிருஷ்ணால இருந்து உங்களை குழப்ப சூர்யாவே இருக்கா வாரிட்டையும் காசு கொடுத்து விட்டார். அப்போ நான் முன்ன கேட்டேன் நீங்கள் யார் இங்கே இருந்து வந்த நீங்களன்னு கேட்டேன். உங்களுக்கு சூரிய வேணா கிருஷ்ணா உதவி செய்கிறவரோ ஓம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ தாரவர்? நான் சொன்னேன் 15,000 கொண்டாந்து மாதம் தாரவர். அவேண்டிய ஆக்கள் தான் நாங்கள். நான் சொன்னேன் கிருஷ்ணா இல்லையா நான் என்னென்று உங்கள்கிட்ட வேண்டுவேன் சொன்னேன். நான் நேராக கிருஷ்ணாவுக்கும் போய் சொன்னேன். என்னண்டு வேண்டுறதா அண்டு பாமா ஒரு சோடா எடுத்து இல்லை சோடா வேணுமுன்னா நாங்கள் போய் வேண்டி தரோம் பைக்கில். அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ பின்னே அவன் பின்ன சொன்னான் இல்லை அவர் மூலம்தான். நான் சொன்னேன் இப்போ அவன் இல்லையே நீங்கள் என்ன அவர் மூலம் இல்லை அவர் இப்போ வர முடியாத இடத்துல இருக்கிறார் 2 பேர் சொன்னார். நான் சொன்னேன் ஜெயிலில் இருக்கேன்ற பிள்ளை சரியோ அவருக்கு சொல்லிவிட்டான். தங்கப்பாவும் அவனை உடைச்சாலும் கடைசி வரைக்கும் வெள்ளியும் பித்தளையோ ஒன்றும் வராது பவுன் தான் உருகும். ஆனவடியாவும் நல்ல பிள்ளை. என்ற பிள்ளைக்கு இப்படி ஆண்டவன் காலம் கெட்ட காலத்திலே என்ற பிள்ளையை இப்படி செய்து போட்டுது. கிருஷ்ணாக்கு அப்போ நீங்கள் சொல்லுவீங்களா வேண்டுவேன் ஐயா இல்லையண்டா வேணும் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் காசை வேண்டுங்க. பேருந்து உடுப்பு கொண்டு வந்தது ஒரு சொரம் சேர்த்து எனக்கு ஒரு சட்டை அவங்களே கொண்டு வந்ததோ. அப்போ நான் 15,000 காசு. அப்போ நான் சொன்னேன் ஐயா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க முதல் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவர் சொன்னார் உங்கள் நாச்சி மாவேலுக்கு பின்னால். அப்போ நான் சொன்னேன் நாச்சி மாவேலுக்கு பின்னாலேன்னா எனக்கு தெரியலையே ஆக்கல என்றாலுமே எனக்கு இப்போ ஐயா வேண்ட விருப்பம் இல்லை கிடக்கு என்ன செய்கிறேன் ரெண்டு சொல்கிறேன். அதுக்கிடையில் அவன் ஒரு வெட்டச்சி டெலிஃபோன் அடித்தார். நீங்கள் அந்த பிள்ளை கதைச்சி போட்டு சொல்லிச்சு அம்மா நீங்கள் பயப்படாதீங்க கிருஷ்ணாண்ட ஆக்கள்னார் உங்களுக்கு உதவி செய்த அவரை இந்த பேர் தெரியுமோன்னு கேட்டேன். நான் சொன்னேன் சூரிக்கான்னு சொன்னது வந்து கிருஷ்ணா சொன்னது வந்து சொன்னேன். அந்த பட்டு நீங்கள் பயப்படாதீங்க சங்கானியில் ரஞ்சன் கடையண்டு அவை இந்த ஆக்கள் தான் நாங்கள். சரி அப்போ இதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்போ வா தம்பிக்கண்டு கூட்டிக்கண்டு அதில் எரித்தி போட்டு வேண்டி போட்டு உடனே நேசனுக்கு அறிவித்தேன். நேசன் அங்கே பார்க்க போயிருக்க கிருஷ்ணாவுக்கு உடனே இந்த கதையை சொல்லு போய் சொன்னான். இந்த பிறந்த நாள் 9ஆம் தேதி நடந்தது ஜெயிலுக்கு. என்ன ஜெயிலுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது இல்லை ஜெயிலுக்கு. அப்போ அவன் சொன்னான் இன்றைக்கு கவிதாசின் பிறந்த நாள் அம்மாண்டு ஆர் நேசன். அப்போ அவன் வருவான். நான் யார்கிட்ட என்ன ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன். அப்போ தான் கேட்டேன்னு எல்லாரையும் பார்க்கலாமாட்டானே. இல்லை ஒரு ஆக்களை தான் பார்க்க வந்து 3 பேரையும் பார்க்கல. அதே புரிய அதான் கோர்ட்டுக்கு வரணும். அதான் நீங்கள் உண்மையாம்மா என்ன சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து அந்த ஐயா நீங்கள் எல்லாம் வாரதை பார்த்தா உண்மையாக சரியாக கவலையாக இருக்கும். என்ன எல்லாரோட ஐயா மொண்டி வரும். எனக்கு இயலாதது பரவா
வெற்றில வாக்கு கொண்டு வர அங்கே கோட்டில் பறிச்சு போட்டாள். போடுறோம். ஓ உங்களுக்கு தெரிக்காதடா. நல்லா அதான் பிடிச்சி அடைச்சி விட பிடிச்சி அந்த அப்படி நீங்கள்லாம் வரலாம் பயங்கர ஒரு கவலையாக இருக்கும். ஏன்டா நான் உள்ளே இருக்கிற யோசிக்கிறல்ல, நீங்கள் அந்த ஏழாமல் வந்து கஷ்டப்பட்டு நடந்து வர்றது மொத்த பார்த்துட்டு இருக்கிறது, அப்போ உடங்கட முகம் அங்கே ஒழுங்காக தெரியாது. ஏண்ணே இவனை தான் முதல் கண்டேன். இவன் தான் கண்டேன். இவன் தான் கை காட்டினவன் முதல். அது கண்டு பேந்து பார்த்தால் நீ கிருஷ்ணா. அதான் நம்ம அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் இருந்து இப்போ அங்கேருந்து பார்க்குற நாங்கள் அங்கே ஒரு கும்பல் ஆக்கள் நிற்கும். பொலிக்காரை விட்டு கதைக்க மாட்டேன். அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. அது வந்து ஒரு ரூல்ஸ் தானே. அவங்களோட வழியிலெல்லாம் விட்டு கதைக்க விட மாட்டாங்க. இப்போ பார்க்கல அப்படி ஆகிதான் ஜன்ன இடவுகளுக்குள்ளால் நின்று ஐயா காட்டி வாயா செய்வலை காட்டிட்டு போக வேண்டியது தான். ஜெயிலுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தூரத்துக்குள்ளே வச்சு அங்கால கம்பிக்கு அங்கால வச்சு அங்கால அவங்க அந்த கம்பிக்கு அங்கால நின்று அதை ஒண்டடி மண்டடியாக நின்று காய்ச்சிட்டு போவோம். ஏதோ விளங்குற அளவுக்கு விளங்கிட்டு என்னவோ கட்டில் மெத்தையில் படுக்கிற நீங்கள் ஆக்க மாட்டேதான் நினைச்சேன். ஐயோ எனக்கு அழுக வந்துட்டு நேசனை கேட்டேன். ஐயோ பாவம் வச்சுட்டு ஒன்றும் கொடுக்கலாகடா, கொண்டு படுக்க மாட்டாங்கடா. இந்த அத்தி இந்த வாழ்க்கை அது போல் அடிக்க வாமா. ஹலோ ஓம், இவ அம்மா அஞ்சு என்ன விடுறா இல்லப்பா, அவங்களோட காய்ச்சி ஆகணுமா அவன்டையாண்டு தொட்டில் அடியம்மா. ஓமாம் யார் கிருஷ்ணாவே? ஓ கதைங்க ஆள் இப்போ வாகனம் ஓடிட்டு இருக்குதாம் உங்களோட. கதைங்க. ஹலோ ஓய், என் ஐயா சுகமாக இருக்கிறீங்க? ஆ இல்லை மெலிஞ்சு போனீங்க. ஆனால் நல்ல நிறமாக வந்துட்டேன். ஒம்மாடி நல்ல நிறம் உள்ள இருக்கே நிறம் தானே, நல்ல நிறம். ம் ஐயோ கடவுளே, இந்த செல்லத்தை பார்த்தது சந்தோஷம். 10 கறியோட சாப்பிட்ட மாதிரி கிடக்கு. என்ன 5 மாமா கிருஷ்ணா பார்க்க போறீங்க? இந்த பிள்ளை அந்த சாப்பாட்டில் வளர்ந்த உடம்பு அக்னி மாதிரி நல்ல நிறம். ஓ நான் நல்ல சும்மா இருக்கேன். தம்பி மாதிரி 2 பேர் வந்திருக்கிறாங்க. ஆ இல்லை நல்ல வடிவாக இருக்கா? வெளிநாடு தானே. அந்த மீசை எடுத்தா போல, அந்த மீசை முறுக்கு மீசை எடுத்தா போல கொஞ்சம் இதாக கிடக்கு. சரி போட்டா எங்கன்னா கவனமாக இருந்தீங்கன்னா சரி. ஓ இங்கே அம்மாவெல்லாம் காலம் தான் இல்லை. அது பிள்ளைய பார்க்கணும்டா. ஓ ஆமாம் ஓம் ஆறுதலாக இருக்கும். ஓ அவங்க நல்லா இருக்கு. வந்த நம்ம கட்டி பிடிச்சி கொஞ்சி ஐயோ இவ்வளோ காணவங்களுக்கு. ஓமாம் நான் நான் யோசிக்க தம்பி. இந்த பிள்ளைகள் கேட்க பயப்பட. நீ ஒரு பிள்ளை, அவங்களும் பிள்ளை தான். வந்துட்டாங்க ஐயா அம்மாட்ட ஓடி வந்து நான் மோட்டர் பாய்க்கிறேன். 3 பிள்ளைகள் தான் எங்களுக்கு. அதோட நேசனம். நேசம் பாடுறது, அடிக்கடி சுகம் கேட்கறது. அந்த தேபா சொல்லும் மாமா, அந்த தேபா. ஆமாம் கார் ஓடிட்டு அதான் பிரச்சனை. சரி ஓடுங்க. கார் ஓமாம் ஆள் பார்த்தீங்களா கார் ஓட்டத்தில் வெளிநாட்டுலேயும்? அங்கே இடக்கை தானே ஓட்டம் என்ன? ஓ அங்கே வேறு 120 போகுது ஸ்பீட்.
ஓ ஆளுக்கு எல்லா விஷயமெல்லாம் புலாங்க மூப்பே அதுதான் ஜீப்பெல்லாம் ஓடுதான் ஓ ஓ அம்மா அம்மா டென்மார்க் அம்மா அடா உதய டென்மார்க் அம்மா ஓ இவதான் நல்ல வடிவாக வச்சிருந்தா காணும் என்ற பிள்ளைய அவையோடைய இருக்கிறார் ஓ ஐயோ கடவுளே நல்ல மாதிரி இருக்கவனும் என்ற பிள்ளை ஆண்டவனே இந்த பிள்ளைக்கு இந்த குறை நல்ல மாதிரி தான் இருக்காராம் ஆ நல்ல மாதிரி வச்சிருங்க என்ற பிள்ளைய ஐயோ நல்லா கொமிச்சு விடுவார் அதுதானே அவனுக்கு இந்த கடி ஜோக் அடிக்கிறாரோ கொஞ்ச நாளையில் வந்துடுவாராம் யோசிக்க வேணாம் என்னவா கொஞ்ச நாளையில் வந்துடுவாராம் யோசிக்க வேணாமா ஓமாம் ஓம் அவர் வருவார் இது நீ அழுகிறது நாங்கள் என்னவா விளங்குற கொஞ்சம் குறைவு அப்போ அதான் விளங்கு ஓ அவள் சொல்கிறா என்னண்டா நாங்கள் 2 பேர் நிற்கும் தானே கொஞ்ச நாளில் அவர் வந்துடுவாராம் நன்றி சொல்கிறா அம்மா அம்மா சரியம்மா ஓகே அப்போ நான் பிறகு காய்க்கும் அண்ணா காட்டுங்க ஒருக்கா அண்ணா ஒருக்கா கிருஷ்ணா காட்டுங்க ஒருக்கா காட்டுங்க ஆளை பெக் கேமரா ஆளை பார்த்துட்டு வைக்கட்டும் சரி சரி ஓகே அம்மாட்ட சொல்லுங்க அப்புறம் எடுக்க வேண்டு நல்லா தாடி வளர்த்து நல்லா தாடிக்க வளர்த்து வச்சிரு படியா சாப்பிடட்டாம் ஓ நீ நல்ல வடிவாயின்னு தான் காணும் நீ வடிவா சாப்பிட்டு நல்ல வடிவா சந்தோஷமா இருந்தா காணும் ஐயா சரி சரி அண்ணா ஓகே பிறகு பிறகு கேட்போம் ஓகே பாய் என்ன உண்டை கண்டு கதைச்சாச்சு சரி அப்போ அம்மாவோட அந்த ஆசையும் நிறைவேறுது அண்ணாவோட ஆசையும் சரி அங்கே ஒரு சிக்கலும் இல்லை எல்லாம் நம்மட ஆள் தான் அந்த அம்மாக்கள் இருக்காங்க அண்ணாக்கள் இருக்காங்க இல்லாத ஆக்கள் இல்லை அம்மா மாறா அங்கிள் மாறு அண்ணா மாறு ஐயா அம்மா மொழி பேரும் இருக்காங்க நம்ம ஆக்கள் வெளிநாடுலாம் தெரியும் தானே அப்போ இது அம்மா தான் அப்படி அண்ணாக்கள்லாம் நாங்கள் கொண்டு இங்கே வந்து போனவன் ஓ டென்மார்க் அம்மா அப்படி பிரச்சனை இல்லை அங்கே நல்ல மாதிரி தான் இருக்குது உங்களை மாதிரி அம்மாக்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க விளங்குதோ அதால் வந்து ஒரு குறையும் இல்லை வடிவாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா இன்னும் கொஞ்ச நாளில் அண்ணாவும் வருவார் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வீடியோ எடுப்போம் சந்தோஷம் அப்போ நான் வரக்குள்ளேயே ஒரு பெரிய இதோட தான் வந்தேன் நாங்கள் சர்ப்ரைஸோட தெரியும் சர்ப்ரைஸ் டெலிவரியும் செய்கிறோம் நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஓ என்னன்னு சொல்லுங்க நான் எங்களுக்கு என்ன வந்திருக்கு உங்களுக்கு கிஃப்ட் ஐயாடா கையா இருக்கா ஜூம் பண்ணி காட்டுறா நம்ம கொடுத்த கண்ணாடி இதுமே கிடக்கு போச்சு ஆ அப்பா விட்ற என்ன ஒன்று வேற லெவல்லாம் இருக்கா ஆஸ்பத்திரி போ வலிக்கிட்டு நின்றவர் ஆ அப்போ சொல்லுங்க என்ன கிஃப்ட் வந்துச்சு உங்களுக்கு இப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து என்ன கிஃப்ட்னா நாங்கள் இல்லை அதை என்னண்டு கெஸ்ட் பண்ணுங்களாண்டாப்பா நீங்கள் செக் பண்ணுறது என்ன கிஃப்ட் என்ன இருக்கும் என்ன காசு அறிவிங்க எப்படி விளையாட்டு காசு பணம் தொட்டு மணி அம்மா என்னன்னு சொல்லுவாங்க காசு மணி என்ன ஒன்று சொன்னா இப்போ நான் பாட்டில் படித்தேன் உனக்கு என்ன கிஃப்ட் வந்தீங்கன்னு சொல்லலாம் பாப் அப்பா இப்போ இன்றைக்கு இந்த பிள்ளைய தான் பார்த்தேன் 2 பேரும் வந்தாக்கா பார்த்தியா ஐஸ் எப்படி 2 பேரும் வந்தாலே கிஃப்ட் தான் அதோட அண்ணாவோட வீடியோ கால் எடுத்து காட்டிருக்கேனே ஏன்னா என் பிள்ளையும் கண்டது சந்தோஷம் எனக்கு இன்றைத்தான் நிம்மதியாக நிறுத்திட வேறு அதுதானே அம்மா கோல் எடுத்து நீங்கள் அழுதாவண்டு நேற்று அழுதாவண்டு சொல்லி ஆக்கி நீ சொன்னோம் கவலையாக இருக்கு ஒரு சொல்லு கதைச்சா என்னடா 2 பேரும் அம்மா நாங்கள் சுகமாக இருக்கிறோம் ஆக்களை பார்த்தீங்களா ஆக்களை கூப்பிட்டு ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் இல்லை அம்மா நீங்கள் எனக்கு கோல் எடுத்து எடுக்கல அதுக்கு பிறகு நம்ம அண்டை எடுத்து காய்ச்சிய பிறகு நீங்கள் அக்கி மாறி அக்கினி தான் ஒரு நம்பர் புள்ளியாடிட்டான் நேசன் தந்தது ஆச்சா கவிதாசின் தான் நம்பர் விடுவா வந்து என்ன 745 என்னவோ அக்கினின்ற ஓ என்னோ சரி அம்மா அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்து நான் தரட்டே நீங்கள் சொல்லிவிட்டே இப்போ 2 பேரையும் கண்டே பெரிய கிஃப்ட் வேண்டாம் இப்போ நான் கொண்டு போக மாட்டோம் அது ஆ என்ன சொல்கிறேம்மா ஆ எப்படி சொல்ல நீங்கள் 2 பேரையும் கண்டே பெரிய கிஃப்ட் தான் நான் இப்போ போக மாட்டேன் வழிக்கிட்டு நல்லா மெலிஞ்சு போனாங்க மெலிஞ்சு போனேன்
சரி அப்போ உங்களுக்கு அம்மா உள்ளே இருந்த டைம்லேயே வந்து இது வந்து கனடாவில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி இது வந்து வேறொரு படியன்ட்டு அனுப்பினேன் விதிஷன்ன்ற படியன்கிட்ட அனுப்பியிருந்தான் இதை கிருஷ்ணாக்கள் வந்த உடனே அவங்கள்ட்ட கொடுத்துருக்கா உங்களுக்கு கொண்டு கொடுக்க சொல்லி அப்போ அது வந்து இவ்வளோ நாள் இருந்தது அப்போ அதையும் உங்கள்கிட்ட ஒருக்கா கொண்டு தந்து ஓட்டு போவோம்னு சொல்லி வந்தாங்க உங்களை பார்க்க வரக்குள்ளே இதுவும் ஒரு சான்ஸாக போய் தான் இப்போ எனக்கு காசு கொண்டு வந்து வந்து பார்க்கணுமெண்டு இல்லை நீங்கள் வந்து பார்த்தால் காணும் என்ன சரியோ இப்படித்தான் நான் தச்சீரா சேர்த்தாலும் யாரும் கொண்டு சுட்டு போடுவாங்க நீங்களும் காணையிலாம் அப்படி இல்லை நாங்கள் அனுப்போம் பெஸ்ட்டாக தெளிவான எடுத்தா எடுக்கணும் எனக்கு கட்டாயம் சரியோ நான் அதெல்லாம் பார்ப்போம் இது வந்து அந்த அக்கா வந்து உங்கள்கிட்ட கையில் வந்து ஒப்படைக்க சொல்லி அனுப்பின காசு அப்போ ஏதோ உங்கள்கிட்ட தான் எவ்வளோ இருக்குன்ற ஒரு கண்ணி பாருங்கம்மா அடுத்து இப்போ பைக்கு 25,000 இருக்குன்னு இது வந்து கனடாவில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து அனுப்பியிருந்தவாம் அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் எதுவும் வரனா காசு இருந்தால் தான் வர வேணுமெண்டில்லை நீங்கள் ரெண்டாக்கும் பிள்ளைகள் பிள்ளைதான் ஆமாம் இது வந்தம்மா அந்த அக்கா அனுப்புனது சரியோ இது வந்து வெயிட் பண்ணும் யாழினி அக்கான்னு சொல்லி கனடாவில் இருக்கிற அக்கா ஒரு ஆள் வந்து உங்களுக்கு வந்து அனுப்புவோம் அக்காவும் வந்து உங்களை ஒரு அம்மா அப்பா தான் பார்க்குறாவுலன்னு சொன்னால் பாருங்கள் நாங்கள் உள்ளே இருக்கவன்ட்டு தெரிஞ்சு அந்த டைமில் அனுப்பியிருக்கான் உன்ட்ட கொடுக்க சொல்லி அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 668 யாழினி அக்கான்னு சொல்லி பேர் ஆமாம் அப்போ அந்த அக்காவை என்ன சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நன்றி சொல்ல வேணும் தந்ததுக்கு நன்றி சொல்ல வேணும் வேண்டி போட்டு அதுதான் கை காட்டி விடுறது அதான் கட்டாயம் வந்து நன்றி சொல்லணும் நாங்களும் வந்து பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே இருக்கவன்ட்டு தெரிஞ்சு அக்காவோட மனசுக்கு தோணி இருக்காது இப்போ இவங்களும் உள்ளே இருக்க பேர் யாழினி 668 ஓ ஞாபக சத்தியெல்லாம் அப்படி நிற்கின்ற வாத்தியெல்லாம் டக்குண்டு அவருக்கு ஒரு கடை எடுத்து சொல்லுவான் அவட நம்பர் இல்லைக்கா இல்லைன்னுட்டு அது ஒரு படியன் தான் இப்போ அனுப்பியிருந்தவன் அப்போ கிருஷ்ணாவுக்கு சொல்லு ஓ நீங்கள் நான் வாய்ஸ் மேட்ச் ஒன்று அமர்த்துறேன் நீங்கள் நன்றி சொல்லுங்க அது அந்த படியன் வந்து அவக்கு அனுப்பிவிடுவோம் அந்த அக்காக்கா கதைங்க சொல்லு நீங்கள் கொடுத்து விட்ட பணத்துக்கு மிக நன்றி தங்கச்சி நீங்கள் செய்த இந்த காசு பணத்துக்கு நன்றி சொல்கிறேன் நம்ம உங்களை பார்க்கவும் முடியல சரியோ உங்களோட பண உதவிக்கு நன்றி அம்மா என் பிள்ளை கிருஷ்ணாவுக்கு தான் இந்த நன்றி கூட அப்போ அம்மா அக்கா வந்து இப்போ இந்த வீடியோவிலையும் பார்ப்பா உங்களை விளங்குதோ நீங்கள் நன்றி சொன்னதெல்லாம் வீடியோவிலையும் பார்ப்பா இது வந்து அந்த படியன் வந்து அக்காவுக்கும் வந்து போட் பண்ணி விடுவான் சரியான் அந்த வேலை சந்தோஷம் உங்களை கண்டது எங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறது ஏதோ பெரிய ஒரு இதை கண்ட மாதிரி இருக்குது விளங்குதோ எனக்கு தான் ஆனந்தம் எங்களுக்கு ஆனந்தம் இல்லையா உன்ட கதை என்ன கதை அம்மானா என்ன கதை என்ன இப்போ இந்த பிள்ளைகள் வருங்கள் பற்றுங்கள் எடுங்கோடா ஒருக்கா எடுங்கோடா ரெண்டாலும் எடுக்காங்க நான் அந்த இடத்துக்கு ஆச்சு நான் நம்ம அதுக்கு பிறகு நீங்கள் மாறி மாறி அக்கினிக்கு தான் அடிக்கலன்னு அந்த பாரு கோல் ஏன்னா கோல் வரல இவன் ஒரு நாள் கதைச்சவன் வேண்டு கவிதாஸ் ஒரு நாள் கதைச்சவன் அதுதான் மற்றும்படி உங்களோட கதைக்கக்கூடாண்டெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியும் தானே அப்படித்தான் 1000 டென்ஷன் ஏதோ வீடியோக்களும் போய் நாங்கள் 2 பேரும் செய்ய வேண்டி போயிடுது அண்ணா இருந்தால் ஏதோ செஞ்சுவிடுவோம் இப்போ 2 பேரும் செய்யறன்றால அது ஒரு பக்கம் டென்ஷன் ஏதாவது வீடியோ செய்யணும்னு சொல்லி விளங்கோ இப்போ இது வந்து அந்த அக்கா அந்த காசு சரியோ அதே மாதிரி உங்களுக்கு மாதம் தர காசும் கிடக்கு அதில் ஒரு 15,000 கிடக்கு பரவாயில்லாம் கிடக்குன்னு சித்திர மாதம் தந்தவன் இல்லை அதுதான் நம்ம இந்த மாத காசு தரத்தான் வேணும் உங்களுக்கு அதையும் இருக்கா தந்து ஓட்டு போகிறோமா 15 அது இந்த மாத காசையும் வந்து தந்து ஓட்டு நான் காலையிலே வந்து அண்ணாவை கோல் அடித்தேன் நான் அடித்து என்ன மாதிரி அண்ணா இந்த மாத காசுன்னு சொல்ல ஓ தாரம் அப்போ இது உங்களுக்கு 15 இந்த மாத காசு விளங்கோ இது வந்து ஓ இது மாத காசு இதையும் வச்சுக்கொள்ளுங்க ஓ இது வைகாசி சித்திர தந்தவன் தந்தேனே ஓ அப்போ இந்த மாத காசு இது சரியோ ஐயோ தந்ததை இல்லைன்னு சொல்லக்கூடாது அது உங்களுக்கு வீட்டை வச்சு தந்த அப்படியோ வீட்டை வச்சு தந்தேனே இல்லை அந்த சூரிக்கா ஆடாடா அவர் தந்தோ ஐயா இது இந்த மாத காசம்மா அந்த அண்ணா வந்து இன்னும் அண்ணாவுக்கு அனுப்பு கிருஷ்ணா அண்ணாவுக்கு இன்னும் இந்த காசு அனுப்பலை அப்போ அண்ணா காலையில் ஒன்றால் அனுப்பலாம் அம்மாவுக்கு வந்து அனுப்பாட்டியும் பிரச்சனை இல்லை நீ வந்து இந்த காசை கொண்டு அம்மாவோட கையில் கொடு அண்ணா வந்து அனுப்பட்டும் சொல்லி இப்போ இந்த நேசன் 10,000 உள்ளதை சொல்லுவேன் நேசன் கொண்டாந்து
10,000 தந்தது. பேந்தருக்கா 10,000 தந்தது. என்னவாமா நேசன் 2 தரம் கொண்டு வந்து தந்தது. அதுக்கு பிறகு கிருஷ்ணா 5,000 தந்தவன் வீட்டை போன இடத்துல. அதான் ஒரு ஒளிவு மறைவில்லா ஜீவனல் 2-3 மேலே வங்கட வாசங்கள் தந்ததை மறக்கக்கூடாது ஐயா. இல்லை நன்றி என்ற 3 எழுத்தை மறந்தால் ஆண்டவன் திரும்பி பார்க்க மாட்டான். அதான் அப்படி வந்து சில விஷயங்கள் வந்து என்ன சொல்கிற இப்போ நாங்கள் வந்து ஒருக்கா வந்து பார்த்துட்டு போங்கோ. ஆக இருள வராதேங்கோ. அதுதானே அவங்க மோட்டர் சைக்கிள் வேறைய பார்க்கலையே எப்படி களைச்சிருந்து வந்திக்கணும். இப்போ அதுக்கு முதல்ல அங்கே போய் தான் பாரோம் பலலாயங்கள் அவர்கிட்ட போய் தான் பாரோம். இப்படி இப்போ போய் இப்போ ஜாழ்ப்பாணம் போகணும். ஐயோ அந்த ஆக்களுங்க எனக்கு கதைச்சவை. அப்போ நான் சொன்னேன் இந்த ஆக்களுக்கு எல்லாம் நன்றி உதவி செய்து கிருஷ்ணா என்ன பேரை கண்டது பாவன் நன்றி கேட்ட சனங்கள் நன்றி சொல்லி. இப்போ தங்களுக்கு கிருஷ்ணா இல்லாது கை முறிஞ்சவன். நான் சொன்னேன் என் பிள்ளை தராட்டி என் பிள்ளை எங்கேன்னாலும் நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவனை கேட்குறேன். நான் சம்பளோட சென்றாலும் பரவாயில்லை என் கிருஷ்ணா நல்லா இருக்கணுமென்றதான் என் ஆசை. அதானே அது கட்டாயம் உங்களம்மா யாகல்ற ஆசை இருக்கு மட்டுமம்மா கட்டாயம் நல்லா இருப்பேண்ணா தெரியும். என் பிள்ளைகள் 4 பேரே நினைச்சு ஆண்டவனுக்கு பூ வைப்பேன். எனக்கு உதவி செய்கிற 4 பிள்ளைகளும் எங்கே போனாலும் காப்பாற்றி கொடுங்கோ. அதானே அவ்வளோதான் உங்களோட அந்த ஆசை இருந்தாலே எங்களுக்கு கட்டாயம் வந்து இந்த பிள்ளைகளை மறக்க மாட்டேன். எனக்கு பணத்தை முக்கியமாக நினைக்க மாட்டேன். இந்த பிள்ளைகளுடைய அன்பு தான் தேவை எனக்கு. அம்மாவுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்க போறேண்ணா. பாட்டு படிக்கலாத நான் படிக்கேன் உன்னை படிக்க சொன்னேன் கதையை பார்த்து அவ படிக்க சொன்னேன். அம்மா பாட்டு ஒன்று படிச்சு போட்டு போவோம்ட்டு ஓட்டு நான் எடுக்கன் பாடி சரியா பாட்டு படிக்க நீ இந்த தலையை தட்டி இந்த நித்திரை ஆகணும் சரியா சரியா நித்திரை ஆகணும். அப்போ நான் நித்திரை ஒன்று பாட்டு படிப்பேன் சரியா சரி ஓகே. அரரிராரோ நான் இங்கு பாட எப்படி பாட்ட தாயே நீ கண்ணுறங்கு கிளிப்பும் போட்டு என்னோட மடி சாய்ந்து அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே. ஒரு பாட்டு படிக்க விடண்டாப்பா அப்படி கத்திருக்கா மரியா இல்லாமா அதுக்கே பொறுக்கு இல்லை போல பாட்டு படிக்கிறேன்னு. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நாங்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே அரரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கேயோர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். அப்படி அருமையான ஒரு அம்மா படத்து பாட்டு விஜய் இது இல்லை இது விஜய் இல்லைடாப்பா இது யார படம்ண்டா எனக்கும் தெரியல யார படம்ண்டு. ஓ நல்ல ஒரு பாட்டு அம்மாவுக்கு அம்மா பாட்டு உண்டு வேறு லெவல் பாட்டு. அது வந்து சும்மா உங்களுக்கு அன்றைய தினம் வந்த நாங்கள் அம்மா பாட்டு உண்டு படிச்சுட்டு சந்தோஷமாக போகிறோம் நாங்கள் என்ன சந்தோஷம் தானே வந்தது வந்ததே சந்தோஷம். அப்போ இந்த காசு அந்த அக்காவுக்கும் அந்த அண்ணாவுக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் கட்டாயம் ஏன்னாம்மா. ஓ கட்டாயம் நன்றி சொல்லணும். அப்போ நான் வந்து சந்தோஷம். இப்போ அக்னியும் வந்து உங்களோட கொஞ்சம் காய்ச்சா முடிச்சு போட்டு நான் போத்தேன் அம்மாங்களோட கொஞ்சம் அவனும் காய் தான் எவனும் சரியில்லானே ஏனே. ஓ நல்லா குண்டு வத்தி போச்சு வத்தி போச்சு நாங்கள் கடைசி ஆண்டைக்கு படம் எடுத்தா இல்லை. ஓ எங்கே வச்சு இதில் வச்சு படம் எடுத்தேன். ஓ அன்றைக்கு தானே படம் எடுத்து போட்டு போனீங்க. அண்டைய படம் எடுத்துறவங்களுக்கு எடுத்துறானா படம் அங்கே
இந்த படம் தான் பிரித்து விடுது எங்களை இந்த பக்கம் வராமல். ஆ ஏண்டா தாடி வளர்க்குற அவன் மாதிரி வளர்க்க போகிறோம் படியா இருக்கு நீ போட்டா எப்படியா ஆழ்த்தாங்களுக்கு ஒரு யார் நீ இருக்கே கிளவி காய்ச்சிட்டா கதை பார்க்கல குறுக்கால ஒரு கதை இப்படி எப்படி கடை உடம்பெல்லாம் அப்படி இருக்கு. ஐயோ நான் வருத்தமாக இல்லை கிடந்தேன். நான் நேசன் ஓடி வந்தது இடாபு எப்போ இப்போ கிருஷ்ணா வழியில் போனா பிறகு அப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். எப்போ இந்த இவன் வந்தான் நேசன் ஆட்டோ ஓடிச்சுண்டு மாப்பட்டிக்கு எடுத்துக்கொண்டு வந்துட்டுது. என்ன நடந்து எனக்கு வருத்தம் என்ன வருத்தம் சில ரோகம் 350 வந்துட்டுது. அப்போ நடக்க முடியாது, மயக்கம் மாதிரி ஒட்டி வருத்தம். அப்போ எல்லாரும் பேச்சு. அப்போ சில பேர் சொல்லி கிருஷ்ணாண்ட யோசனைக்கு சின்ன கொடுக்க விட்டுட்டுது அந்த கவலை. நான் சொன்னால் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்தால் நான் இப்போது வட்ட செட்டிக்காக இருந்திருப்பேன். என்ற பிரிக்கன் வெளிநாட்டுக்கு போவேன். நான் பணத்துக்கு ஆசைப்படாமல் இருந்ததுதான் இன்றைக்கு இந்த கெதிக்கன்று சொன்னேன். முன்ன இல்லை அது இல்லை எனக்கு என்ற பிள்ளை பாவம் எனக்கு இவ்வளோ உதவி செய்து இப்படி ஒரு கெட்ட பேர் கேட்டுட்டான்னு தான் கவலை. எங்களுக்கு என்னடா கவலை உங்களை பற்றி நினச்சி கவலை எங்களுக்கு பற்றி கவலை இல்லை. அங்கே உள்ளே இருக்கும்போது இந்த வருத்தம் டிவிஎல் மற்ற இந்த சாமான பொருள்கள் எல்லாம் இருக்குதானே பத்திரமா சாமான் கணக்கு இந்தா இந்த இடக்கு அங்கே வீட்டு கடை வச்சாங்கிலி அது வெளியே போகணும் போட்டு போகணும். சரியா வெளியே அங்கே போகணும் போட்டு போகணும். ஆள் என்ன குடி வரி என்ன மாதிரி என்ன என்ன வழக்கம் அடிக்கிறாள்? ஆமாடா குடிக்கும். எப்போ குடிச்சாலும் கிடச்சா முந்த நாள் எங்கேயோ போட்டு வந்து இங்கே அந்த வாங்கோட விழுந்து போச்சு. ஏலாத உனக்கே இந்த வேலையாண்டு போயிடுச்சு. நான் எத்தனை நாளைக்கு ஒரு குடிக்குது கிருஷ்ணா போன அப்புறம் குடிக்கிறேன் இல்லை. நாலு இப்போ எங்கிட்ட நாயிட்டு வா இப்போ எங்கிட்ட நாயிட்டு வா ஏண்டா கல்லா அவங்க காசில் உணர்ந்து தந்தாங்க அப்புறம் என்னது காது வைக்கிறான் ஆள் இதெல்லாம் கேட்டு ஆயிட்டு வா 1000 இல்லை 2000 தரேன் நிஜ நாக்கு. என்ன ஆள் காசு தராதான் ஆயிட்டு வா என்ன மாமடா தரமாட்டியா நல்ல மனுஷன் தரான் காசு எப்படி கதை இது ஓ சொல்லவே நீ அடிக்க இரு சொல்லவே இரு இரு நீ இரு. இப்போ நாங்களாடி உளுந்தி போடுங்க அடியானே நாங்கள் அடிப்பா ஆள் உளுந்தி ஆடி நேரம் சும்மா பாச சண்டை அன்பு சண்டை. நான் பாவண்டுட்டு நான் தின்னாட்டியும் அப்போ அது இதண்டு வேண்டி காட்சி கொடுப்பேன். ஆனால் போய் தண்டை வாழ்க்கையிட எடுத்துக்கொண்டு வந்து நான் கிருஷ்ணா இப்போ வருவான்னு இருக்கிறேன். போத்தல் கொண்டு வந்து குடிக்க தொடங்கிட்டேடா கிருஷ்ணா. நீங்களும் வரையில்லை அம்மா உங்கள எத்தனை பிள்ளைகளுக்கு கண்ணு தெரியும் உங்களை மாதிரி ஒரு குடும்பம் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு சொல்லு. என்னவா அவன் சொல்றான் நம்மள மாதிரி குடும்பம் கிடைக்காதாண்டு வெளியில எத்தனை உறவுகள் இயங்குதான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ற படிக்கால் கொண்டு இழுக்கிறேன் இல்லையண்டா வேறு யாருமெண்டா வச்ச பேச்சுவார்த்தைக்கு எங்க அந்த காசு எங்க அதுக்கு என்ன ஏறாது. அது நியாயம். அந்த பணம் ஒன்றும் செய்கிற இல்லை. பணம் அந்த ப்ரௌனிக்கு போடும். அன்பு தான் இன்றைக்கு நினைக்கும். இன்றைக்கு இந்த படிக்கலேன் வர வேணும். உண்மையான பாசம் இருந்தாவ உண்மையான அன்பு ஊழி காலத்தையும் வெல்லும். உள்ளத்தில் தேனும் தட்டில் நஞ்சு மேய்ச்சி கதைக்கிற அன்பு வராது. வாய மூடிக்கொண்டீங்க கூட சத்தம்படா சாரா இவரு காசு குடிக்கிறது. நீ கூட என்ன அடிக்கிறது காசு ஆளுக்கு 1000 கொண்டு கொடு. ஆளுக்கு இண்டைய மட்டும் ஒரு 1000 கொடு. ஒரு 1000 ஒரு எடுத்து அடிச்சுட்டு. சரி அப்ப நான் வழி கூட போறோம். யாழ்ப்பாணம் போகணும். யாழ்ப்பாணம் போய் பருத்துறை போகணும். என்ன போய் பருத்துறை போகணும். ஓட்டம் உண்டை கடும் ஓட்டம் இருக்கு. அப்ப இப்ப வழி கூட ஆறுதலா ஓடுங்கோ.
பக்கம் போகிறாங்க பொங்கலுக்குள்ள போகிறாங்க. அதுதான் ஆறுதலாக ஓடி போங்கோ. நீங்கள் இதுலேயே பார்ப்போம் அந்த மாதிரி வீச்சில் பாருங்க. மெதுவாக கரையாலே ஓடுங்கோடா. அதுவும் மோட்டார் சைக்கிள். அதுக்கேற்ற மாதிரி பைக்கு, அந்த பைக்கு மரியாதை ஓடும். விளங்கிட்டோம். 2 காயன்னு சொல்லுவாங்க. இப்போ நீ அந்நேரம் அப்படி உடு போட்டு தெரிஞ்சுப்பா, கொட்டை நோட் போட்டு தெரிஞ்சுப்பா. அதே மாதிரி தான் பொடியல் நாங்கள் கிளடுகள் அவங்க அவங்க இருந்தாலும் மோட்டார் சைக்கிள் ஒரு மோட்டார் சைக்கிள். அங்கே யாரோ ஒரு புருஷனோட இருந்து போட்டு இன்னும் ஒரு புருஷனோட போக அவன் பைக் இதுக்கால வந்து இன்னும் ஸ்டைலாக கூட காய்ச்சா அப்படிதான் அவனுக்கு வெட்டும். அப்படித்தான் விட்டவனும். சரி அப்போ சந்தோஷம். இனி எப்போ வரணும் நாங்கள்? நீங்கள் எப்போ வருவீர்கள்? எப்போ வரணும்? எப்போ இருந்தாலும் எந்த நேரம் வந்தாலும் கதவு திறந்தபடியாக சர்ப்ரைஸ் ஆளை கொண்டு இறக்குறோம் இங்கே. அண்ணா அண்ணா வந்த பிறகு ஆளை கொண்டு இங்கே இறக்குறோம். அண்ணா வரையத்து நாள் கிடக்கு. ஆள் வந்துடுவோம் பாய்ப்பு. வந்தாலும் நீங்கள் அதுக்கிடையில் ஏன்னா காசு இல்லை கொண்டு வரணும். அது வந்தால் தான் பருவம் மாதிரி இருக்கக்கூடாது. காசு இல்லாட்டியும் தருவாங்க. என்னட்ட வந்து பார்த்துட்டு போனா காணும். அம்மாண்டு 2 வசனம் கதைச்சா காணும். சரியோ கண்டுபிடிக்க இரவு படிக்க தெரியாதங்க கூட இருக்கு பொல்லாத காலம். ஆறு 2 பேருக்கும் தெளிவாக தான் ஒரு சொல்லு ஓமையா சந்தோஷம் அவ்வளோங்க. சரி ஓகே முடிச்சுக்கணும். சரி அப்போ சந்தோஷம். உங்களையும் வந்து உறவுகள் வந்து கேட்டபடி எங்கள் தொட்டிலடி அம்மாக்கள் தொட்டில் அம்மாக்கள் உண்டு. அதாரட சங்கானி அம்மா வீடு கட்டுற மனுஷியா சேர்ச்சிருக்கோ. தெரியும் தெரியும். என்னையா ஏனடா வீடியோவில் கதைச்சவன் சங்கானி அம்மான்னு சொல்லி கிருஷ்ணா கதைச்சவன். நேசன் இந்த 45 நாள் தன்னிட வந்து திரிஞ்ச கதையும் மற்றது இந்த சங்கானி அம்மா 2 கதைச்சவன் நான் காது கேட்கல. அப்போ தானே இப்போ கிருஷ்ணா வருவேன் யாருடா அந்த அம்மான்ட்டு கேட்பமன்ட்டு. அங்கே போகணும், யாழ்ப்பாணம் போய் அங்கேயும் போகணும். பாமடி ஏன் யாழ்ப்பாணத்தை இதால் போகலாமே. அங்கே யாழ்ப்பாணம் போகணும். சரி 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 அடிப்படி படாயங்கோ. அவரோட சண்டை பிடிச்சா பல்லு போகணும் நான். அவரை காசு கொடுக்குறேன் 1000 ரூபா காசு குடிக்கட்டும். எவ்வளோ காசை கொடுக்குறேன்னாண்டா அன்றைக்கு 5000 ரூபா கொடுத்து போய் மருந்து எடுத்தேன்டான்னு சொல்லி விட்டேனா. அப்படித்தான்றாரு. முடிவுல வேலை அப்போ. சரி அப்போ சந்தோஷம். நீங்களும் கேட்ட விதத்தில் வந்து தொட்டிலடி அம்மாங்களை வந்து வீடியோலாம் காட்டிருக்கு வந்து நீங்களும் வந்து ஆக்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா உங்களை கேட்ட விடையில நம்ம அந்த கொமெண்ட்ஸில் நிறைய வீடியோக்களில் வந்து அந்த அவைக்கு செல்லானே காசு தந்த அவங்க பார்ப்பான் வீடியோ பார்ப்பாங்க. சரி அங்கே வாரம். சரி வாரம். சந்தோஷம். இது சந்திப்போமா. இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஆமா வீட்டேன் ரெண்டு சொன்னா காணுமே. சரி சரி பார்த்து கொண்டு இருப்பேன். சரி அடுத்து சொல்கிறோம். சரி 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 போயிட்டு வரோம். சரி அங்கே கவனம் தெரியுந்தானே வெளியில் இதே கூட வடியா குடிச்சிட்டு பேசாம படணும். உடனே பாருங்க நான் வேற சரி எது கொண்டா அடிச்சு சொல்லலாம். வருவோம். சரியா வருதா வைத்தல் வரவா போனோட டெலிஃபோன் எடுக்கணும். சரி சரி எடுத்து சொல்கிறோம். ஜெயிக்காம பார்த்து கொண்டு இருப்பேன். 10 மணி இருந்தாலும் பார்த்து கொண்டு இருப்பேன். சரி ஓகே சரி வாரம் போய்தான் வரவா.